ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். நம்ம வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணாலும் பலன் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே ஏற்றுற அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு தான். அது எப்படி ஏற்றணும், எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 48 நாள் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பதிவுகளில் சந்தேகம் கேட்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். அது மாதிரி கேட்குறப்பவே தெரியுது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருக்குன்னு. நிச்சயமாக நம்மளால் அத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்க முடியும். நம்மளால் இதை வெற்றிகரமாக அந்த 48 நாள் நம்மளும் சுத்தமாக இருந்து வீடையும் சுத்தமாக வச்சுருந்து இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பலிக்கும். அந்த டைமில் குளித்து பாருங்கள், நமக்கு உடம்புல இருக்கிற அத்தனை செல்களும் ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளும் சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே செய்வோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்கல அப்படின்னு, முன்னேற்றம் இல்லைன்னு. அதுக்கெல்லாம் காரணம்னு பார்த்தோம்னா, பித்ருக்களோட சாபம், தரித்திரம், நட்சத்திரங்களோட தோஷம் அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அதெல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, எல்லாருமே சொல்கிறது பெரியவங்க சொல்கிறது காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சா எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றதை பற்றி அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. நாங்களாம் செஞ்சது கிடையாது. இப்போ நான் எழுந்து செய்ய ஆரம்பித்த பிறகு அதோடய பலன்லாம் நல்லாவே இருக்குது. அதனால் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுங்க. நம்மளோட தரித்திரம், பித்ருக்களோட சாபம் அப்படின்னு மற்ற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நம்மளே பார்க்கலாம். நம்ம விதியை மதியால் வெல்லலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கடந்து வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பரிகாரம்லாம் பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தில் ஆன்மீகமும் இருக்குது, அறிவியலும் இருக்குது. இப்போ நம்ம அதை மறந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்புறது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது. அப்போ தான் நம்ம கடன் இல்லாத வாழ்க்கையும், நல்ல வருமானம், குடும்பத்தில் ஒற்றுமை இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சிலருக்கு உடனே பலன் கிடைக்கும், சில பேருக்கு லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு இதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த தீபத்துக்கு கண்டிப்பாக அகல் விளக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். பிரம்ம முகூர்த்த தீபத்தை ஏற்றிட்டு பூஜை அறையிலே வாசல்லையும் நீங்கள் எங்கே ஏற்றினாலும் பரவாயில்ல. ஆனால் தீபத்துக்கு முன்னாடி ஒரு காட்டன் டவல் மேலே நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக என்ன நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அதை வேண்டிக்கோங்க. ஏற்றியாச்சுன்னு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம கேட்காம எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, நடக்கும். பாசிட்டிவாக நினைங்க, அதுவே போதும். வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தலையெழுத்து சரியில்லை, அதான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அதை நம்ம கஷ்டத்தை ரொம்ப ஈஸியாக கடந்து போகணும் அப்படின்றதுக்காகவும், நம்ம தான் கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஃப்யூச்சருக்காகவும் இந்த விளக்கு நீங்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து 48 நாள் செஞ்சோம்னா நம்ம பித்ருக்களோட சாபமும் நட்சத்திரங்களோட தோஷமும் போயிடும். கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் தியானம் பண்ணுங்கள். மன அமைதியும் ஆரோக்கியமாக நிச்சயமாக கிடைக்கும்.